நான் இப்ப சொல்லப் போற இந்த டீட்டெயில ஸ்ட்ரேஞ்சர் திங்க்ஸ்ல நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருக்கவே மாட்டீங்க. 11க்கும் 1க்கும் முதல்ல சண்டை நடக்கும்போது 11 1 அப்சைட் டவுன்குள்ள அனுப்பிருவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் 1 வெக்னாவா மாறியிருப்பான். அண்ட் மைண்ட் ஃப்ளேயரையும் உருவாக்கியிருப்பான். அதுக்கப்புறம் 11 தெரியாத்தனமா அப்சைட் டவுனுக்கும் நார்மல் வேர்ல்டுக்கும் நடுவுல ஒரு கேட்ட ஓபன் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த கேட் மூலமா தான் டெமோடாக்ஸ், மைண்ட் ஃப்ளேயர் எல்லாருமே அப்சைட் டவுன்ல இருந்து நார்மல் வேர்ல்டுக்கு வந்திருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெக்னாவோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. அண்ட் ஃபைனலா சீசன் 2ல 11 அந்த கேட்ட க்ளோஸும் பண்ணிடுவாங்க. சோ 11 கிட்ட அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கும் நார்மல் வேர்ல்டுக்கும் நடுவுல ஒரு கேட் ஓபன் பண்ற சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வெக்னா சீசன் 3ல ரஷ்யன்ஸ் அந்த கேட்ட ஓபன் பண்ணதும் அவனுடைய டார்கெட் 11 தான் இருக்கும். அண்ட் வெக்னா நினைச்ச மாதிரியே 11 கிட்ட இருந்து அவங்களுடைய பவர் எடுத்துப்பான். சோ அந்த பவரை வச்சு தான் சீசன் 4ல ஆட்களை கொல்றது மட்டும் இல்லாம கேட்ஸையுமே ஓபன் பண்ணிருப்பான். ஒரு சீன்ல வெக்னா மேக்ஸ் ட்ராப் பண்ணும்போது அந்த டிராப்பிங் ஸ்டைல் எக்ஸாக்ட்டா 11 உடையதா இருக்கும். 11 எப்படி டெமோடாக அப்புறம் 1 செவுத்துல தூக்கி அடிச்சு ட்ராப் பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல்ல தான் வெக்னாவும் பண்ணிருப்பான். தட் மீன்ஸ் 11 உடைய பவர் வெக்னா கிட்ட இருக்கு. அண்ட் 11க்கு பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் மேக்ஸ காப்பாத்துறதுக்காக அந்த சீனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வெக்னாவை ஏர்ல தூக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. அது அப்படியே 1 உடைய ஸ்டைல். அதுக்கு அர்த்தம் 11ம் 1 கிட்ட இருந்து ஒரு சில பவர்ஸ கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க.